ஹாய், வெல்கம் டு நலாஸ் டிப்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எப்படி நீங்கள் உங்களோட உதிர முடிகளை வச்சு அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தலாம் என்பதை. இப்போ நீங்கள் பார்க்குறது இது என்னோட சொந்த முடி. நான் அப்பப்போ ஹேர் வாஷ் எடுக்கும்போது உதிர முடிகளை நான் இப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருப்பேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சேர்த்த முடி தான் இவ்வளவும். இந்த பண்ணை நான் செய்கிறதுக்கு காரணம், இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் இந்தியாவில் இது ஒரு வருஷத்துக்கு முதல் வாங்கின பன். நான் இந்த பிரைட்ஸுக்கு சில நேரம் வால்யூம் காணாட்டி இந்த பண்ணை நான் அட்டாச் பண்ணுறது வழக்கம். அப்போ அதை ஒரு 2-3 யூஸுக்கு பிறகு நான் வாஷ் பண்ண எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நல்ல முடியை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நிறைச்ச முடிகளையும் இந்த மாதிரி சேர்த்து பேக் பண்ணி வச்சுருந்துச்சு. அப்போ தான் நான் பார்த்துட்டு யோசித்தேன், ஏன் நான் எந்த முடிகளை நான் சேர்த்து ஒரு பண்ணாக்கி நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு பன் செய்கிறதுன்றது. முதல்ல நான் இதை இப்போ சிக்கடிக்க வேணும். இதில் இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறத ஒரு ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி முதல்ல அதை ஸ்ட்ரெயிட் ஆக்க வேணும். இப்போ நான் சிக்கடித்ததுக்கு பிறகு இதை எப்படி 2ஆக பிரித்து வைக்கிறேன். முதல்ல நாங்கள் ஒரு ரவுண்டான பன் செய்வோம். இப்போ இந்த ரவுண்டான பன் நீங்கள் பிரைட்ஸுக்கு பின்னுக்கு நீங்கள் கொண்ட போடுறதுக்கு முடி காணாட்டி நீங்கள் இதை அட்டாச் பண்ணலாம். முடி உதிர்வது என்பது அதிகமாக ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்குமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயந்து ஐயோ எனக்கு இவ்வளவு முடி கொட்டுது என்று யோசித்து இதண்டாமல் இந்த மாதிரி எதுவும் க்ரியேட்டிவாக நீங்கள் உங்களுடைய முடியிலேயே செய்யுங்க. இது ஏற்கனவே நான் ஒன்று செய்திருக்கிறேன், அதே மாதிரி இந்த ஷேப்லையும் செய்திருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே என்னுடைய முடியில் செய்வேன். முடி கொட்டுது என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரியேஷன்ஸை செய்து ஃபங்க்ஷனுக்கு அழகுபடுத்தி கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கி நான் செய்த இந்த பன்னில் தான் இந்த கொண்டை போட்டிருக்கிறது. பிறகும் நீங்கள் எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நீங்கள் முதல் சிக்கடித்து நான் இந்த மாதிரி இந்த பன் செய்தது, அதுக்கு பிறகு நீங்கள் இதை எடுத்து நீங்கள் பாவிக்கிற ஷாம்புவை போட்டு இதை வாஷ் பண்ணி காய வச்சதுக்கு பிறகு திருப்பி நான் இந்த சிக்கடித்த மாதிரி நீங்கள் சிக்கடிக்கவும். இப்போ நீங்கள் இந்த ஹேர் வாஷ் கொடுத்து அதை ட்ரை பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் மொரக்கோன் ஆயில், அது ஆர்கான் ஆயில் தான், இல்லாட்டி இது நான் பாவிக்கிறது அகடீர், இதுவும் ஆர்கான் ஆயில். இதை நீங்கள் ஒரு ட்ராப் அளவு எடுத்து அதை கொஞ்சம் இந்த ட்ரை பண்ணின இந்த பன்னில் நீங்கள் கொஞ்சம் தடவி விடுங்க.
இந்த மாதிரி நீங்கள் தடவி விட வேணும். ஸோ இப்படி நீங்கள் செய்கிறதால இதில் ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும், அதோடைய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை பிரைட்ஸுக்கு பாவிக்கும் போது அப்போ அவர்களுக்கும் உங்களுடைய ஒரு ட்ரஸ்ட் வரும், நீங்கள் எவ்வளவு க்ளீனாக உங்களுடைய திங்ஸை நீங்கள் வச்சுருக்கிறீங்களன்னு சொல்லி. இந்த மாதிரி ஹேர் பன் உங்களுக்கும் செய்ய விருப்பம் என்று சொன்னால், நீங்கள் இப்போ ஹேர் கட் எடுக்கும்போது சலூனில் போய் நீங்கள் ஹேர் கட் எடுக்கிறதா இருந்தால், இல்லை நீங்கள் வீட்டையும் நீங்கள் ஹேர் கட் எடுக்கிறதாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி பன் செய்யலாம். இல்லை உங்களுக்கு பாவிக்க உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி நிறைய பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்குமே இதை கொடுத்து உதவலாம். அடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த பாக்ஸில் உங்களோட கண்ட்ரியில் இருக்கிற கேன்சர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவர்களை கண்டெக்ட் பண்ணினீங்கன்னா நீங்கள் எப்பாவது உங்களோட நீட்டு முடிய நீங்கள் கட் பண்ண யோசிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சலூனுக்கே கொடுக்காம அவர்கள் அதை என்ன செய்வார்கள்னு தெரியாது. சில பேர் அதை குப்பைக்குள்ளே போடுவார்கள். அநியாயமாக போகிறத விட நீங்கள் இந்த மாதிரி உங்களோட முடியை டொனேட் பண்ணலாம். ஸோ ஸ்டே ஹெல்த்தி. Thank you for watching. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.